ladies. My name is Sanjay. We are coming from Karavadi Model Higher Secondary School. நாங்கள் இப்போ ஸ்கூல் இன்னோவேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஒரு ரிசர்ச் பற்றி பேசியிருக்கோம். நாங்கள் எங்கள் டீம் ரிசர்ச் பண்ணல இப்போ எங்கள் டிஸ்ட்ரிக்ட் அதாவது தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் டூ வீலர்ஸ் கார்ஸ் அப்புறம் ஹெவி வெஹிக்கிள்ஸ் லாரிஸால் வர்ற கார்பன் மோனாக்சைடு பற்றி லிஸ்ட் எடுத்தோம். இப்போ எங்கள் டிஸ்ட்ரிக்டில் டூ வீலர்ஸால் மட்டும் 82.9% கார்பன் மோனாக்சைடு வெளியே வருது. மீதி கார்ஸ் 9.8%, அப்புறம் லாரிஸ் ஹெவி வெஹிக்கிள்ஸால 7.3%. மீதி அப்புறம் எங்க தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னையில 15.6% கார்பன் மோனாக்சைடு வருது டூ வீலர்ஸ் கார்ஸ் லாரிஸ். இது கோயம்புத்தூர்ல 11.5%, இது மதுரையில 8.3, அப்புறம் அதர் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா 31.5%, அப்புறம் எங்க டிஸ்ட்ரிக்ட்ல 4.2% ரிலீஸ் ஆகுது. இப்போ நாங்க இந்த ரிசர்ச் என்னன்னா கார்பன் மோனாக்சைடு பிளஸ் நீராவி சேர்க்கும்போது கார்பன் டை ஆக்சைடா கிடைக்குது. இதை நாங்க இதோட யூசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதை ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் அதாவது தீ அணைப்பா யூஸ் பண்ணலாம். அமேசான் காடுகளில் பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் லெவல் குறையுது. அதுக்கப்புறம் நம்ம சுற்றி உள்ள பகுதியில் நிறைய காடுகள் ஆக்சிஜன் இல்லாம எல்லாம் அழியுது. இப்போ நம்ம கார்பன் மோனாக்சைடு ப்ரொடியூஸ் ஆகிற கார்பன் டை ஆக்சைடை நம்ம ஆள் நடமாட்டல காட்டுல ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த கார்பன் டை ஆக்சைடு நமக்கு ஆக்சிஜன் தருது. நம்ம கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ண போறோம்னா கார்பன் டை ஆக்சைடையும் பொட்டாசியம் பைகார்பனேட்டையும் நம்ம சேர்க்கும்போது பொட்டாசியம் பைகார்பனேட் கிடைக்கும். இந்த பொட்டாசியம் பைகார்பனேட் வச்சு அக்ரிகல்ச்சர்ல ஒரே தானியத்தை திரும்ப திரும்ப விளைக்கும் போது நமக்கு என்ன நடக்குதுன்னா இந்த மண்ணில் உள்ள pH அதாவது பவர் ஆஃப் ஹைட்ரஜன் குறையுது. இந்த இது நம்ம பண்றதை வச்சு இந்த மண்ணோட pH வந்து நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த பொட்டாசியம் பைகார்பனேட் வச்சு நம்மளால சேல்ஸ் பண்ண முடியும். இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் நம்ம பண்ணலாம். நாங்கள் எங்கள் டீம் இந்த ப்ராஜெக்டை ஒரு சென்சார் வச்சு பண்ணுறோம். இந்த கார்பன் டை ஆக்சைடும் நாங்கள் கணித கார்பன் டை ஆக்சைடும் பொட்டாசியம் பைகார்பனேட்டும் வச்சு நாங்கள் சுற்றுச்சூழலுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காம நாங்கள் நல்லபடியாக எங்கள் ப்ராஜெக்டை நாங்கள் செய்வோம். இது ப்ராஜெக்ட் நாங்கள் சென்சார் வச்சு பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் எஸ்டி. இதை பண்ணுறது ரொம்ப ஈஸி. எங்கள் ஸ்கூலில் வச்சு நாங்கள் இது பண்ணுறோம். என்னென்னா நாங்கள் டிராஃபிக் அதிகமாக உள்ள பகுதியில் போயிட்டு கார்பன் மோனாக்சைடை நம்ம எடுக்கிறோம். இந்த கார்பன் மோனாக்சைடை மாற்றுவதற்காக நாங்கள் சேர்த்து கார்பன் டை ஆக்சைடை மாற்றுறோம். இந்த கார்பன் டை ஆக்சைடையும் பொட்டாசியம் கார்பனேட்டையும் நாங்கள் சேர்த்து பொட்டாசியம் பைகார்பனேட்டை மாற்றுறோம். இந்த பொட்டாசியம் பைகார்பனேட் யூசஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷராக மாற்றிக்கலாம். அதுமாதிரி ஃபெர்டிலைசர்ஸ் மாதிரி எங்கள் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் நாங்கள் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் இந்த விவசாயம் பண்ணுறதை நாங்கள் கொடுத்துட்டு ஃபெர்டிலைசர் வச்சு யூஸ் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் அடுத்து எல்லா இடத்துக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். சேல்ஸ் நாங்கள் சேல்ஸ் சோசியல் நிறைய சேல்ஸ் பண்ணாங்க. இப்படிதான் நாங்கள் பண்ணுறோம். இந்த வாய்ப்பு தந்த எஸ்ஐடிபி எங்கள் ஹெட் மாஸ்டர் அப்புறம் ஆல் ஸ்டாஃப்ஸுக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ.